வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகை கீரை தூதுவளை கீரைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடலில் இருக்க சளியை போகக்கூடியது. அதே போல் மரபு சளி இருக்குது, இல்லை கண்ணில் மூக்கில் தண்ணியாக வடியுது, தண்ணி கோத்துக்கிட்டு ஒரு பக்கம் கண்ணில் மூக்குலேயும் தண்ணியாக வடியுது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த தலையை சூப்பு இல்லை ரசம் இல்லை இந்த போல் சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி சட்னி ரெசிபி போட போகிறோம். இது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, கூட இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீந்துடும். கண் எரிச்சல், கண் வறட்சியாக இருக்கிறது, கண் மந்தம், காது மந்தம், அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் நமக்கு. இது ஞானக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது புத்தி தெளிவடைகிறதுக்காக இந்த கீரை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நல்ல கீரையெல்லாம் பறிச்சாச்சு. தண்டை எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும், இதில் முள் இருக்கும், பறிக்கையில் பார்த்து கவனமாக பறிங்க. நல்ல கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கீரையை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 3 துண்டு அளவு புளி சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் இல்லது நெய் கூட நீங்கள் சேர்த்து கீரையை வணக்கிக்கலாம். கீரை வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த போல் 3 துண்டு புளி எடுத்துகிட்டு நல்ல கீரையோடு வணக்கி எடுத்துக்கணும். இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி, இருமல், இளைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே சரியாயிரும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான சக்தி உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆயிரும். செரிமான சக்திக்கு ஜீரண சக்தி கூடுறதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கீரையை முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொடி வந்தது அப்படின்னா அதை ஒரு செடியில் படர விட்டீங்க அப்படின்னா இது நல்லா படர்ந்துடும். இது படரக்கூடிய செடி வகை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கும் சேர்த்துக்கணும். நீங்கள் கீரை வணக்கையில் நெய் சேர்த்துனீங்க அப்படின்னா சமையலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி. நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் சின்னதாக இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தனியாக வணக்கி ரெடி பண்ணி வச்ச கீரையை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கீரையும் புளியும் வணக்கணும் இல்லைங்களா, அதை இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம நல்லா வணக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. எலும்புக்கு, பற்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் இது சூட்டுக்கீரை கொஞ்சம் நம்ம அளவோட தான் பயன்படுத்தணும். அவ்வளோதான், நம்மளோட தூதுவளை கீரை சட்னி தயாராகிருச்சு. இந்த சட்னியை வெள்ளை சாப்பாடோடு இந்த சட்னி நெய் கலந்து சாப்பிடல அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட கலந்து சாப்பிட்லாம். நல்ல மிளகு நிறைய போட்டு ரசம் வச்சு அதோடு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி சீக்கிரமாக சரியாயிரும், உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.